आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. அம்மா ஒருத்தி குழந்தைய வச்சுன்னு 6 மணி நாள் மடியில் வச்சுன்னு கொஞ்சின்னு இருந்தா. பக்கத்து வீட்டுக்காரிக்கு ரொம்ப பொறாமை. கிடுகிடுன்னு வந்தா, இத்தனை குழந்தைய வச்சுன்னு கொஞ்சிந்தியே, என்ன சாதிச்சேன்னா? அவள் அம்மா பதில் சொன்னா, குழந்தைய வச்சுன்னு கொஞ்சின்னு இருக்கிறத தான் சாதிச்சேன்னா. இல்லை, இந்த கொஞ்சினதுனால என்ன சாதிச்சேன்னா, நீ தாயா, யாரானு கொஞ்சினதுக்கு எதையானு சாதிப்பாடா? கொஞ்சறது தான் தாய்க்கு இருக்கிற இன்பமே. இது கூட புரியாதான்னால் அப்போ நாம் மொத்தத்தையும் எந்த செயலையும் ஏதோ ஒரு பயனுக்குன்னு சொல்லியே பழக்கப்பட்டுட்டோம். அப்படி அவசியம் இல்லை. அன்பு எதற்காகவும் இல்லை. தாய் குழந்தைய கொஞ்சறது வேறொரு பயனை அடையறதுக்காக இல்லை, கொஞ்சம் இன்பத்துக்காக. அதை போல நாம பக்தி பண்றது எதையோ வாங்கிக்கிறதுக்காக இல்லை, பக்தி பண்ணும் இன்பத்துக்காக. நாமங்களை சொல்றது வேற எதையோ வாங்கிக்கிறதுக்கு இல்லை, நாமத்தை சொல்லும் இன்பத்துக்காக. நம்ம தந்தை, நம்முடைய தாய், அவர்களுடைய நாமத்தை நாம சொல்றோம். நாக்கு கொடுத்தவனுக்கு திரும்ப நாமத்தை கொடுக்கிறோம். அப்படி இருக்கிறச்சே இதுக்கு எதுக்கு வேறொரு பயனை கருத வேண்டும்? அப்ப நாமங்களை சொல்லும் இன்பத்துக்காக சொல்ல வேண்டும், பிரதிபலனை கருதி அல்ல. ஆனா கருத வேண்டாம்ங்கிறதுக்காக கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. இப்போ கிடைக்காதுன்னு ஒருத்தரும் சொல்லல, கண்டிப்பா கிடைக்கும் தான் சொல்லியிருக்கா. ஆனா அது கிடைப்பதற்காக நீ தேடாதே. நம்ம சொல்வது அதுக்கு சொல்லக்கூடாது. நம்ம சொல்றது சொல்லும் இன்பத்துக்காக, பெருமானுடைய திருப்திக்காக சொல்லணும். சொல்லிட்டா தானே மற்றொரு பக்கத்துல இது கிடைச்சுட்டே இருக்கும். அப்படி கிடைக்குமானா, குச்சேலர் கிடைச்சதே, அவர் போய் கேட்கவே இல்லையே கண்ணுட்ட எதுவுமே. போனார், தண்டம் சமர்ப்பித்தார், நன்னா பெருமானோட பேசியிருந்தார், 2 பேரும் திருப்தியா இருந்தது. போயிட்டு வரேன்னார், தப்பிச்சு வந்துட்டார். கேட்டிருந்தா மொத்த பெருமையும் பட்டு போயிருக்கும். நல்ல வேளை அவர் கேட்கல, அதனால நட்பு தப்பிச்சுது. கேட்கலங்கிறதுக்காக கிடைக்காத போச்சான்னா, ஊருக்கு போறதுக்குள்ள எங்க பார்த்தாலும் ஒரே கோட்டியான கிடைச்சது அவருக்கு. நல்ல கேட்டது மட்டும் கிடைக்கும், கேட்கலன்னா எல்லாமே கிடைக்கும். எதை கேட்கணும் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். கேட்கறதுன்னா கேட்டுடலாம். எனக்கு எவ்வளவு கேட்க தெரியும்? போனா ஒரு சாமிகிட்ட, சாமி எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறீரா, 10,000 ரூபா கொடுக்குறீரா, 1 கோடி கொடுக்குறீரா, மேலே தெரியாது, நமக்கே வாய் கூச்சிடும். இப்போ இதை விட பெருமாள்கிட்ட நேர போய், அடி எனக்கு எது சரின்னு தோன்றதோ கொஞ்சம் நீரே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னால் தானே நமக்கு எது நல்லதோ பண்ணிட போறா. ஒரு குழந்தைக்கு பெற்ற தாய் சோறு ஊட்டுறா, பால் ஊட்டுறா. வேளைக்கு கேட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அவ ஊட்டின்னு இருக்கா. அதுக்கு தெரியவே தெரியாது. அப்போ பெத்த குழந்தைக்கு இன்னும் கேட்டா பாலை தட்டும், நான் சாப்பிட மாட்டேன் தட்டும். ஆனா தட்டினாலும் உட்காத்தி முதுகலை தட்டியோ தலையில தட்டியோ என்னமோ தட்டி வயத்துல இறக்கி விடுறாளோ அந்த பாலை. அப்ப அவளுக்கு தான் தெரியறது. அதே போல பெருமானை தாயாக கொண்டு நாமங்களை சொல்லும் இன்பத்துக்காக சொல்லி வந்தால், வெட்கத்தை விட்டு சொல்லி வந்தால், தப்பா சொன்னாலும் சொல்லி வந்தால், பொருள் தெரியாவிட்டாலும் சொல்லி வந்தால், ஒரு முறையேனும் சொன்னால் கண்டிப்பா அது செய்ய வேண்டிய பலத்தை செய்யும். இது கலியுகத்துக்கே உண்டான தர்மம். அதனால இனிமே எந்த சந்தேகமும் யாரும் வச்சுக்காதீங்க. இருக்கிற இடத்துலேருந்து நம்ம பகவானுக்கு முன்னாடி 2 புஷ்பத்தை திருவடியில சேர்ப்போம். ஏதோ கிருஷ்ணா, கோவிந்தா, முராரே, நாதா, கேசவா, என்ன முடியுமோ நமக்கு எவ்வளவு தெரியுமோ அதை சொன்னா போரும். முராரி பாதார்ப்பித அர்ப்பித விருத்திகி புத்தி விருத்திகி. இதை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்றது, விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்த விருத்திகி. கோகுலத்துல ஒரு பெண், அழகான கதை பாருங்க. அவன் நித்தியப்படி தயிர், பால், மோர், வெண்ணெய் இதெல்லாம் வித்துட்டு வரணும். எல்லாத்தையும் கடைஞ்சி கொடுத்துட்டா அவள் தலையில் எடுத்து பாத்திரத்தை வச்சுட்டா அப்படி வீதியாக போறா. தயிர் வாங்கலையோ தயிர், மோர் வாங்கலையோ மோர், பால் வாங்கலையோ பால், நெய் வாங்கலையோ நெய். 5 நிமிஷம் கூவினா 10 நிமிஷம் கூவினா அவருக்கு அது பிடிக்கவே இல்லை. அவள் எண்ணமெல்லாம் கண்ணன்ட்டு இருக்கு. இது மோர் வாங்கலையோ தயிர் வாங்கலையோ பால் வாங்கலையோந்தா. கொஞ்ச நாள் ஆச்சு, மாதவன் வாங்கலையோ மாதவன், கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன், மதுசூதனன் வாங்கலையோ மதுசூதனன், கேசவன் வாங்கலையோ கேசவன். பார்க்குறவள்ள இது யார்? எப்போ கண்ணன் விற்பனைக்கு வந்தார்? இவர் ஏதோ பாலும் மோரும் தயிரும் வித்துட்டு இருந்தா கண்ணனையே விற்க ஆரம்பிச்சிட்டாள். என்னால்
நிஜமாக பெரியாழ்வார் பாசுரத்தில் சொல்றார், கேசவா வன் புருடோத்தமா, கேசவன் என்னும் புருஷோத்தமன் என்னும் கிளர் சோதி என்னும் என்று யாரு சொல்லி 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 பாடுறாளோ அவர்களால் கண்ணன் விற்கப்படுகிறான், வாங்க பெறுகிறான். அவர் கண்ணனவா விற்கிறாளாம், கண்ணனவா வாங்குறாளாம். இவ இப்ப மாதவன் வாங்கலையோன்னு சொன்னாரோ இல்லையோ, இப்ப ஒத்தி வந்து ஆமா மாதவனை கொடு, இதுதான் நான் கொடுக்குற காணிக்கைன்னு கொடுத்தால் அந்த பாத்திரத்துக்குள்ள மாதவன் இருப்பார், இந்த பொண்ணு விற்கலாம்னு விட்டார். அந்த அளவுக்கு கண்ணன் அடங்கினவனா வருகிறார். நாமங்களை சொல்லி அவனிடத்துல புத்தியை செலுத்தி மற்றதுல புத்தி போகாமல் நாமத்தை அந்த இன்பத்துக்காக சொன்ன ஏன் விற்க முடியாது, ஏன் வாங்க முடியாது? ஆண்டாளே பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி மாயனை மண்ணு வடமுதரமைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயவிழையும் புகுதிருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும். பகவன் நாமங்களை பாடினோம்னால் தீயிலிட்ட பஞ்சு போல் எரி துரும்பு போல் பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போம். இது நாம சங்கீர்த்தனத்தின் ஏற்றம். இந்த சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டு இருந்தா எங்க கொண்டு போய் விடும்? அடுத்தது இப்பதானே சொன்னேன், அஜாமிளோபாக்கியானத்தில் நாம சங்கீர்த்தனத்தை பண்ண உடனே கிடைச்சது என்ன? சத் சங்கம், சாது சமாகமம் கிடைச்சதோ இல்லையோ, அதுதான் பக்த பிரபாவம், பாகவத பிரபாவம். கலியுகத்துக்குன்னு பிரபாவம் பக்தர்கள் பாகவதர்களிடத்துல அடியவர்களா நடந்துக்கிறது. ஏன் பாருங்க, உங்களுக்கு சுலபமா புரிஞ்சிருக்குமே. பெருமாள் தான் கலியுகத்துல நேரம் வரப்போறது இல்லையே, துவாபர யுகம் வரைக்கும் வந்திருந்தார். கிருத்தயுகத்திலே மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன 5 பேர் வந்தா. திரேதாயுகத்துல பரசுராம ராம, துவாபர யுகத்துல பலராம கிருஷ்ண, கலியுகத்திலே இல்ல. கடைசியில எப்பவோ 4 லட்சம் வருஷம் ஆச்சுன்னா கல்கி பிறக்க போறார். அப்ப வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணும்னா வேற என்ன செய்யலாம்னால் பெருமானுக்கு பிரதிநிதியாய் அவனே பிறந்தா போல பாகவதர்கள் பிறந்திருக்காளோ இல்லையோ, அப்ப பகவானுக்கு பிரதிநிதியா பக்தர்களைத்தான் கொள்ள வேண்டும். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாத்தத்த தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமாவினையேன் அவன் அடியாரடியோடு கூடுமிதுமல்லால் விடுமார் என்பதன்னந்தோ வியன்மூவலகு பெருணுமே. பெருமானை பெறுவதை விட அவன் அடியார்களுக்கு பக்தனாக இருக்க வேண்டும். அவர் ரொம்ப உயர்ந்தவர் தான், ஆனா என்னதான் இருந்தாலும் நேர அவர்கிட்ட போக முடியாது. ஏன்னு பார்ப்போம். இப்ப இனிமே நீங்க நன்னா கூர்ந்து நோக்க வேண்டியது, பக்தர்களுக்கு தொண்டனா நாம இருக்கணும், அடியார்க்கடியானாக இருக்க வேண்டும். இருப்போமே சுவாமி, கஷ்டமே இல்லை. பெருமாள்னாலும் ரொம்ப தள்ளி இருக்கார், நம்மளெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டார். நம்ம பக்கத்துல இருக்கார், ஏத்து வீட்டுக்காரர் இருக்கார், பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார், அவர்களுக்கு அடியவனா இருப்பேன் நான் நினைக்க வராது. உடனே அவரை விழுந்து நமஸ்கரித்து நீரே தெய்வம்லாம் சொல்லிடுவோமான்னா சொல்லுவோம். இப்போ இது இந்த உபன்யாசத்தில் கேட்ட ஜோரில் நீங்கள் சொன்னாலும் சொல்லிட்டு வெளியில் போனப்புறம் நாளைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கிறச்சே அவரும் வேட்டி கட்டின்னு இருக்கார், நானும் வேட்டி கட்டின்னு இருக்கேன், அவருக்கு நெத்தி அழிஞ்சு போச்சு, எனக்கு நெத்தி அழிஞ்சு போச்சு, அவரும் பசிக்கிறதுன்னா வழியில் நின்று ஏதோ பழத்தை வாங்கி சாப்பிட்டு இருக்கார், நானும் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன், அவருக்கும் துன்பம் வருது, எனக்கும் துன்பம் வருது. மெதுவாக எனக்கு உள்ளே இருக்கிறது தலை தூக்கம். ஒன்றும் நமக்கு அவருக்கும் வித்தியாசமே இல்லை போட்டிருக்கு. இதுக்கு எதுக்கு அவர் மேலே உட்காண்டிருக்கார், நான் கீழே விழுந்து நினச்சிருக்கேன், வேண்டே வேண்டாமே. இல்லை நமக்கு அவரும் ஒன்றா தான் இருக்கு போட்டிருக்கு. ஏதோ கடவுள்னா வணங்கலாம் சுவாமி, அதுக்குன்னு மனுஷன் வணங்குறதெல்லாம் நடக்காது. ஏன்னு பார்த்தா அவரும் சாப்பிட்றார், நானும் சாப்பிட்றேன், அவரும் தூங்குறார், நானும் தூங்குறேன். நான் எதுக்கு இப்போ அவரை மதிக்க வேண்டும்? இப்போ சங்கராச்சாரியர்னா நான் ஏன் மதிக்கணும்? ராமானுஜாச்சாரியர்னா நான் ஏன் மதிக்கணும்? வல்லபாச்சாரியர், சைதன்ய பிரபுன்னு நான் எதுக்கு மதிக்கணும்? அவளும் மனுஷர்கள் தானே. பிராணம் போச்சா இல்லையா? போச்சு. அழுதுருக்காளா இல்லையா? உடம்பு வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. அப்போ நான் ஏன் மதிக்கணும்னு தோணும். இதுதான் கஷ்டம். ஏன்னா பகவான் இடத்துல கூட வந்துடலாம், பாகவதன் இடத்துல வரணும்னா அது சுலபத்தில் நடக்காது. ஏன்னா அவர்களும் நம்மாட்டம் இருக்காளோ இல்லையோ. இதுல முதல் வார்த்தை தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு பக்தன் இருக்கிறானோ, பகவானையே பற்றினவனா இருக்கிறானோ, அவனை எனக்கு சமமாக நினைத்து பூசின்னு பெருமாள் ஆணையிடுகிறாள். முதல்ல அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம அப்படி காரிய காரணங்கள் கற்பிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எப்போதுமே எதை தெரியுமா முதல்ல நம்பணும்? வேத வாக்கியமோ பகவத் வாக்கியமோ இருக்கணும். அந்த பிரமாணம் இருந்துடுத்துன்னா எதிர்த்தே பேசக்கூடாது, நம்ப வேண்டும். இது இந்த சம்பிரதாயத்தில் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். இதுக்கு பெரியோர்கள் என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கா? இந்து தர்மத்தில் 2 கட்சி தான் உண்டு. ஒரு கட்சி இன்னைக்கு பக்தன், இன்னொரு கட்சி நாளைக்கு பக்தனாக போகிறோம். 2 பேர் தான். அப்போ நாஸ்திகன்னா அதைத்தான் சுவாமி சொன்னேன், நாளைக்கு ஆக போகிறாருன்னுட்டு. இன்னைக்கு வேணா ஆகாத இருக்கலாம். இப்போ இன்னைக்கு பக்தனா இருக்கார், அப்போ மற்ற பேர்லாம் பக்தன் இல்லையன்னா நாளைக்கு ஆக போறார், ஆகத்தான் போறார். பின் இன்னைக்கு ஆகலை என்னால் ஏதோ நிர்பந்தம் ஆலை, கொஞ்சம் விட்டு பிடிங்கோ, தானே நாளைக்கு ஆயிட்டு போறா. இன்னைக்கு ஆளே நினைச்சு அப்படிலாம் போயிட முடியாது. இருக்கிறது ஒண்ணுதான் சாத்தியம், பக்தனா தான் இருந்தாகணும். ஆனா அந்த பக்தனை பார்த்து தெய்வம்ங்கிற அளவுக்கு நமக்கு தோணணுமே. அந்த எண்ணம் வருமானால்
எதனால வரணும்? பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கார். யார் ஒருத்தன் நான் சொன்னபடிக்கு இப்படி நடக்கிறானோ, என் பக்தனா இருக்கானோ, அவனை நீ தெய்வமா மதிக்கணும்னு கருட புராணத்தில் மாத்ஸ்ய புராணத்தில் 2 இடத்துலையும் பகவானுடைய வார்த்தையே இருக்கு. மத் பக்த ஜன வாத்சல்யம் பூஜாயாஞ்ச அனுமோதனம். அதே போல என் பக்தர்களிடத்துல வாத்சல்யத்தோடு இருக்கணும், எனக்கு பூஜை பண்றத இசையணும், அதே போல நானே பூஜை பண்ணணும். மத் கதாசிரவணே பிரீதிகி ஸ்வரநேத்ராங்க விக்ரியா, என் கதையை கேட்கறதுல ஆசை இருக்கணும், என் கதையை கேட்டாலே அழழுன்னு அழணும், பூஜை பண்றதுல ஆசையோடு இருக்கணும், பக்தர்களிடத்துல அன்போடு இருக்கணும். இப்படி யார் இருந்தாலும் என் பக்தன். பக்திர் அஷ்டவிதா கேஷா எஸ்மின் மிலேச்சேபி வர்த்ததே. இந்த 8 விதமான பக்தியில் ஏதான் ஒன்று ஒரு மிலேச்சனிடத்தில் இருந்தா கூட, எஸ்மின் மிலேச்சேபி வர்த்ததே ச விப்ரேந்திரஹா ச மகாமுனிகி சச்சபூஜ்யா யதாக்கியம். அவன் அந்தணர்களில் தலைவனாக, எனக்கு நிகரானவனாக, எனக்கு சமமாக நினைத்து அவனை பூசிப்பாய் ஆண போட்டிருக்கார் பெருமாள். யாரொத்தம் பக்தர்களிடத்துல பக்தியோடு இருக்கானோ, அவர்கள் குற்றத்தை பார்க்கலையோ, எல்லாரும் பூஜிக்கிறத ஆமோதிக்கிறானோ, தானும் பூஜிக்கிறானோ, கதை கேட்கறதுல ஆசை இருக்கோ, கதையை கேட்டு உள்ளம் உருகி நிற்கிறானோ, இப்படிப்பட்ட பக்தன். இப்படி யார் ஒருத்தர் இருந்தாலும் எனக்கு சமமா நினை, அவனை நீ கண்டிப்பா பூஜிக்க வேண்டும். இதுதான் பக்தனிடத்துல நடந்து கொள்ள வேண்டியதுன்னு பகவான் சொல்றார். இதே விஷயத்தை தான் ஆழ்வாரும், எந்த குலத்துல பிறந்தான்னு பார்க்காதே, சாதி பார்க்காதே, படிப்புள்ளவனா இல்லையான்னு பார்க்காதே, அவன் பகவத் பக்தனானு மற்றும் பார். அப்படி பக்தனா இருந்துவிட்டால் நேர அவனை கடவுளாக கொள்ளலாம். எதற்காக? நாம ஏன் நேரைய பெருமாள்கிட்ட போயிடலாமே? எதுக்கு ஒரு பாகவதன் பக்தன் மூலம் போகணும்? போயிருக்கா பாருங்க. ஒரு இடம் உதாரணம் சொன்னா உங்களுக்கு சட்டுன்னு புரிஞ்சுப்படும். இப்போ விபீஷணன் ராமனிடத்தில் வருகிறார். ராவணன் தள்ளுட்டார், இனிமே இந்த நாட்டிலே இருக்காது, குலத்துக்கு கோடரி காம்பா பிறந்திருக்க, வெளியில போ, தாசவச்ச அவமானிதான்னு அவமானப்படுத்தப்பட்டான். துவாம் துதி குலபாம்சனம், காலால உதச்சு தள்ளினா வெளியில வந்துட்டான் விபீஷணன். உடனே ஆகாசத்துல தாவிட்டான். அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான் சதுர்பிஸ்ஸஹ ராட்சசை, 4 ராட்சசர்களை கூட்டிண்டான். லங்கேலேந்து பறக்கிறான். ராமேஸ்வரம் பக்கத்துல திருப்புல்லாணி சேத்துக்கரை இருக்கு பாருங்க, அங்கதான் ராமன் உட்காண்டிருக்கார், படை வீரர்களோட வந்து இறங்கியிருக்கார். அந்த இடத்துக்கு விபீஷணன் வருகிறான். வந்தவர் இவ்வளவு தூரம் வந்தவர் பறந்து வந்துட்டார். ராமனும் அயோத்தியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்தாச்சு, விபீஷணன் லங்கேலேருந்து இது வரைக்கும் வந்தாச்சு. 2 பேரும் நேர சந்திச்சுக்க வேண்டியதானே? ராமா உன் திருவடிகளே சந்தியம்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ? சொல்லவே இல்லை. வந்தவன் கஸ்தகேவ வியதிஷ்டத, ஆகாசத்துல நின்று கூட்டமா குரங்குகள் இருக்கிறத பார்த்து கை கூப்பிண்டான். கை கூப்பிண்டு நிவேதயதம் ஆம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, நான் வந்திருக்கேன்னு ராகவனிடத்துல சொல்லுங்க சுக்ரீவனே, கும்பிடுகிறேன். நான் வந்திருக்கேன்னு போய் ராமனிடத்தில் சொல்லுங்கோள். நிறுத்தி விட்டான். இவாதான் போய் பேச ஆரம்பிச்சா. அப்போ நேர ராமன்ட்ட இந்த பக்தன் போல, ஒரு பக்தன் மூலமா தான் போறான் பாருங்க. நேர போயிருக்கலாமோ இல்லையோ? ஒரு பக்தனின் மூலம் வந்து சுக்ரீவன் இடத்துல வேண்டி நீ போய் சொல்லு. சுக்ரீவன் போறார். அந்த பக்தன் நல்லதா சொன்னார். போய் என்ன பண்ணார்? இவனை இப்பவே கொன்னுடணும்னார். பேச்சு ஆரம்பமா தான். இப்போ இவனை ஏத்துக்கவே கூடாது ராமா, இப்பயே தலையை விட்டுடு. எப்ப அண்ணனையே விட்டுட்டு வந்திருக்கானோ நம்மளை விடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதனால ரொம்ப சங்கையா இருக்கு, சந்தேகமா இருக்கு, கொன்னுடணும். ஏஷ தீவிரேன தண்டேன வத்தியதாம், இவனை இப்பவே சதுர்பிஸ்ஸஹ ராட்சசை வத்தியதாம், கொல்லணும்னார். ராமன் ஒத்துக்கிறதா இல்ல, பேசி போராடி வாதாடி ஒத்துக்க வச்சுட்டார் சுக்ரீவனை. அவனை நம்ம ஏத்துண்டாகணும். சுக்ரீவா தள்ள முடியாது, காலில் விழுந்தவனை தள்ளினா அப்புறம் எனக்கு என்ன பெருமை இருக்கு? எங்க இக்ஷாக்கு குலத்துக்கே மகாத்மியம், காலில் விழுந்தவனை தள்ள மாட்டோம். அப்படித்தானே உங்க அண்ணன் எதுக்காக கொன்னேன்? வாலிய ராமன் எதற்கு கொன்று சுக்ரீவனுக்கு பட்டம் கொடுத்தார்? காலில் விழுந்த சுக்ரீவனை மன்னிக்கலேன்னு தானே குத்தமே சொன்னார் ராமன். அப்ப வாலிக்கு சொன்ன குத்தம் தனக்கு கிடையாதுன்னு விபீஷணன் வந்து காலில் விழுந்திருக்கிறச்சு இவரே ஏத்துண்டாகணுமே, அதனால கண்டிப்பா ஏத்துக்க போறேன்னு புரிய வச்சுட்டார். சுக்ரீவனு சம்மதிச்சுட்டான். உடனே ராமன் விபீஷணா வான்னு கூப்பிட்டுருக்கணும் இல்லையோ? கூப்பிடல. சுக்ரீவனை பார்த்து ஆனையேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயன், நான் சொல்றேன் போ, அபயமளித்தேன்னு கூறி விபீஷணனை அழைத்து கொண்டு வா என்று சுக்ரீவன்ட்ட சொல்றார். எந்த சுக்ரீவன் அபச்சாரப்பட்டானோ அவங்கிட்டயே தலையில பட்டம் கட்டி போ, நீயே தூதனா போய் அழைச்சின்னு வா. சுக்ரீவன் நாம இருந்தா, சுவாமி நீர் என்னமோ சொன்னீர், அதுக்காக ஏத்துக்கலான்னு ஒத்துட்டேன், இதுக்கு நீ என்னையே அனுப்புறதெல்லாம் நன்னா இல்லை, நான் இப்பதான் அவனை கொல்லுன்னு சொல்லியிருக்கேன், என்ன போய் அமைச்சா நன்னா இருக்காதுன்னு பேசுவோம் இல்லையோ? அது மனம் ஒழுங்கா மாறலேன்னு அர்த்தம். மாறித்துன்னு ஒத்துக்கணும். அமராமா மாறிவிட்டேன், தப்பா சொல்லிட்டேன், இப்பவே நான் போய் அவன் அழைச்சின்னு வரேன். சுக்ரீவன் போனான், நேர விபீஷணன் அழைச்சின்னு வரான். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளைங்கிற உரையாசிரியர் கேட்டுக்கிறார், எதுக்காக இந்த நாடகம்? இப்போ எந்த நாடகம்?
வந்தவர் என்னமோ ஆகாயத்தில் நின்றுடுவரான், சுக்ரீவனிடத்துல வேண்டுவரான். இவர் போய் 10 அடி தள்ளி இருக்கிற ராமன்ட்ட பேசுவரான். அவர் அங்கேருந்து திரும்ப சுக்ரீவன்ட்டையும் அனுப்புவரான். 10 அடி தள்ளி இருக்கிற விபீஷன்ட்ட சொல்லுவரான். ஆமா, 100 மைல் வந்தவனுக்கு 10 அடி வர தெரியாதா? இதுக்கு எதுக்கு குறுக்க நின்று ஒரு சுக்ரீவன், இதுக்கு எதுக்கு திரும்ப ஒரு சுக்ரீவன்? கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதானு குடும்பத்தில் சண்டை வரும். ஒருத்தர் பேசிக்கிறதுலேருந்து ஒரு 2 நாள் இருப்போம், ரொம்ப நாள் இருக்க மாட்டா, ஒரு 2 நாள். அந்த கோபத்துக்கு நடுவில் என்ன தெரியுமா ஆகும்? இந்த பொண்ணோ பிள்ளையோ ஒரு 4-5 வயசு பொண்ணு பிள்ளை இருக்கும், அது முதுகு தான் பழுக்கும். இவை என்ன சொல்லணுனாலும் ஒன்று வச்சு உங்கள் அப்பாட்ட சொல்லு அப்படின்னு அதுங்கிட்ட சொல்லு. அவர் திரும்ப முதுகில் ஒன்று வச்சு இதைத்தான் உங்கள் அம்மாட்ட சொல்லு அப்படின்னு அவர் போய் சொல்லு. இந்த 2 பேருக்கு நடுவில் இந்த குழந்தை, இது நான் எதுக்கு ஒத்தி குறுக்க இங்கே இருக்கேன்? இப்போ இவன் 2 பேருமே ஒருத்தருக்கு வச்சுக்கலாமே, எதவனா பண்ணிக்கலாமே, எதுக்கு இப்போ நம்மகிட்ட வரான்னு தோணுமோ இல்லையோ? இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் குழந்தை இடையில வைக்கிறா. அதை போல நாம பகவான்கிட்ட போறச்சேவும் பாகவதன் நடுவில் இருக்கார், பகவான் நம்மளை கூப்பிடச்சேவும் பாகவதன் நடுவில் இருக்கார். எதுக்கு? எதற்கெனில் பிள்ளை லோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா அதுக்கு பதில் கூறுகிறார். இவன் முன்னிடும் அவர்களை அவன் முன்னிடுவது, இருவரும் தம் தாம் குற்றங்களை சமிப்பிக்கைக்காக. 2 பேர்கிட்டையும் குற்றம் இருக்குங்கிறார் அவர். சரணம்னு வருகிற நம்மிடத்துலையும் குற்றம் இருக்கு, சரணாகதி ஏத்துக்கிற பகவானிடத்துலையும் குற்றம் இருக்கு. 2 பேரும் தங்கள் தங்கள் குற்றத்தை மறைச்சிக்கணும்னு பார்க்கறா. அதுக்கு தான் நடுவில் ஒரு பக்தனை வச்சுக்கிறாங்கிறார். இருந்தால் இந்த முதுகு, இது முதுகு வாங்கிக்கும் இல்லையோ, அதை போலத்தான் இப்போ நடுவா பெருமாளுக்கு நடுவில் ஒரு முதுகு வேணும். இப்போ அது அந்த பக்தனுடைய முதுகு. நாம் என்ன தப்பு பண்ணிட்டோம்னால், இத்தனை நாளாக பக்தியோட வந்திருக்க வேண்டியவன் திரும்பியே பார்க்காம திரிஞ்சின்னு இருந்த மூல்யம். எத்தனை பேர் நமக்கு நல்லது சொல்லி பார்த்துருப்பா. பகவானே சொல்லி பார்த்துருக்கார், ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா, ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா, எழுத்து வீட்டுக்காரர் சொல்லியிருக்கார், சத்சங்கத்தில் சொல்லியிருக்கா. யார் சொன்னாலும் நான் கேட்கவே இல்லையோ. இன்னைக்கு மனசு திருந்தி வர்றது கொஞ்சமான வெக்கமாக இருக்காது மனசுக்கு. இத்தனை பேர் நல்லது சொல்லச்சே சுத்திருந்தோம், இன்னைக்கு நம்மளா வந்திருக்கோம், கொஞ்சம் வெக்கமாக இருக்கு சுவாமி எனக்கு. அதனால தான் பெருமாள்கிட்ட நேரம் போகாமல் வேணும்னு ஒரு பக்தனுடைய நிழலில் ஒதுங்கிக்கிறது. அவர்கிட்ட போய் எனக்கு நேரம் போகிறதுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, நீர் கொஞ்சம் பேசி நம்ம விஷயத்தை எடுத்து சொன்னீர்னா அப்படின்னு இவர் நிழலில் ஒதுங்குறோம். பக்தன் சொன்னார், கவலைப்படாதே, இதை போல எத்தனையோ பேர் வெட்கப்பட்டு வந்திருக்கா, எல்லாரையும் இந்த பகவான் ஏத்துன்னு இருக்கார், நான் பேசி உன் காரியத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பகவான்கிட்ட பேச போகிறான். சரி, இது நம்ம இடத்துல இருக்கிற குற்றம் தெரியறது, பெருமாள்கிட்ட என்ன குற்றம்? நன்னா இதை மனசுல வாங்கிக்கணும், தப்பா மனசுல வாங்கி விடக்கூடாது. இப்ப இது இறைவனுக்கே குத்தம் சொல்றாரு என்னால் இது குற்றமா நற்றமா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனா இருக்கிற விஷயத்தை சொல்லிட்டேன், எம்பெருமான் நினைத்தால் யாரையும் நல்வழிப்படுத்தலாம் இல்லையா? சர்வ வல்லமை பொருந்தியவர் தானே. இப்ப யாரோ தப்பு பண்ணிட்டு இருக்கார், ராவணா இன்றிலிருந்து நல்லவனாக திருந்து வர மாட்டாரா? திருந்தான் ஆகணும். திருந்த மாட்டார்னு சொல்லிட்டு அப்ப சர்வ வல்லமை ஏது? எப்ப உலகத்துக்கு கடவுள் சர்வ வல்லமை படைத்தவரோ திருந்துக என்றால் திருந்திவிடணும். ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரேனால் இந்த ஜீவனுக்குன்னு ஒரு முடிவெடுக்கிற சக்தியை பகவான் கொடுத்து வச்சிருக்கார். அதுக்கு தான் ஜீவ சுவாதந்திரியம்னு பேர். அந்த முடிவெடுக்கிற சக்தியை வச்சுட்டு தான் இவன் முடிவெடுக்கணும், வந்தாகணும். அது வரைக்கும் பெருமான் இவன் சார்பில் முடிவெடுக்கவே மாட்டார். நீ முடிவெடு, நீ முடிவெடு, எல்லாத்துக்கும் நான் முடிவெடுத்தா அப்ப நீர் எதுக்கு சுவாமி? நீர் முடிவெடுத்து தானே நான் வாழணும். உலகம் அத்தனையும் கடவுள் கையில தானே இருக்கு, அவருடைய வசத்துல தானே இருக்கணும். ஆனா இப்ப நான் சொல்றது எப்படி இருந்தது? நாம தான் முடிவெடுக்கணும், அவர் பண்ண மாட்டார்னு சொல்லணும் இல்லையோ? அப்ப நான் முடிவெடுத்தா அவர் பேர்ல சார்ந்தவனே இல்லையானா? நான் அவரை நம்பி ஒண்ணும் பண்ணலையா? நானா என் சொந்த முடிவு எடுத்துக்கலாமா? இந்த கேள்வி உங்க மனசுல வருமோ இல்லையோ? 2 ஒண்ணுக்கு ஒண்ணு இப்ப முரண்பட்டு நிற்கிறது பாருங்க. அவர் தான் நமக்காக முடிவெடுக்கிறார், இது எனக்கு புரியுறது. அப்ப நான் அவர் வசத்துல நான் இருக்கேன். ஆனா வேற ஒண்ணு புரியாது, அப்ப நான் தப்பு பண்ணாலும் அவர் தான் தப்புன்னு அர்த்தம். ஏன்னா அவர் தான் முடிவெடுத்தாருன்னா நான் பண்ற தப்புக்கு அவர் தானே பொறுப்பேற்றுக்கணும். இல்ல சுவாமி, அவர்லாம் முடிவெடுக்கல, நீர் தான் எடுக்கணும். இதுல வேற ஆபத்து. இப்போ அப்படின்னா நான் அவர் வசத்திலே இல்லைன்னு ஆயிடும். நான் முடிவெடுக்கிறேன்னா கடவுள் வசத்துல இல்லை, கடவுள் முடிவெடுத்தார்னா என் தப்புக்கு அவர் பொறுப்பேற்றுக்கணும். இப்ப இந்த 2த்துல எந்த பக்கம் போகலாம்? 2 பக்கமும் போகலாம். என்னைக்கு வேதாந்திக்கு இருக்கிற சிறப்பு அதுதான். நம்ம கண்டிப்பா பதில் கிடையாது சிக்கினுட்டார் நினைப்போம் இல்லையோ, அழகா அதுக்குள்ளேருந்தே ஒரு பதில் சொல்லிடுவா. சுவாமி இந்த மாதிரி சொன்னா நாங்க அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பதில் இருக்கும். சொல்லியிருக்கிற பதில் என்ன தெரியுமோ? கண்டிப்பா அவர் தான் முடிவெடுக்கிறார், ஆனா நீ அவர் வசத்துல தான் இருக்கே, ஆனா நீ பண்ண தப்புக்கு அவர் காரணம் இல்லை. ஏன் இல்லைன்னால் இப்படி வச்சுப்போமா, இன்னைக்கு உபன்யாசம் நன்னா இருந்தது, நேற்றுக்கு உபன்யாசம் சுமார், இன்னைக்கு உபன்யாசம் தேவையில்லை. ஒருத்தர் வந்து எங்கிட்ட கொண்டாடினார், இன்னைக்கு நன்னா இருந்தது சுவாமி. நான் ஒன்னே எல்லாம் கடவுள் செயல், அவர் அருள்னு. அவர் கோவம் வந்துருச்சு. அப்ப நேற்றுக்கு நீர் சுமாரா சொன்னது கடவுள் தான் சொன்னாரான்னார். இன்னைக்கு நன்னா சொன்னா கடவுள் செயல்கிறீர், அப்ப நேற்றுக்கு சுமாரா சொன்னீரானால்
இல்லை சுவாமி, அப்போ அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சொல்கிறதுக்கு வேண்டிய உடம்பு, அதுக்கு வேண்டிய தொண்டை, அதுக்கு வேண்டிய ஞானம், அதுக்கு வேண்டிய புஸ்தகம் எல்லாத்தையும் கடவுள் எனக்கு கொடுத்தார். அவர் தான் கொடுத்தார். அதனால தான் என்னால் சொல்லவே முடிஞ்சது. இது இத்தனை அவர் எனக்கு கொடுத்தார். ஆனால் அந்த கொடுத்திருந்ததை நேற்று கொஞ்சம் ஒழுங்காக உபயோகப்படுத்தலை, இன்னைக்கு கொஞ்சம் ஒழுங்காக உபயோகப்படுத்தினேன். அதனால இன்னைக்கு உபன்யாசம் நல்லா இருந்தது, அதனால நேற்றுக்கு நல்லா இல்லை. இப்போ இது யார் பொறுப்புன்னு கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. நான் சொல்லது சொல்லிட்டேன், குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்லா குழம்பினா தான் இப்போ பதிலே வரப்போகிறது. வேண்டிய சரீரத்தை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார், புஸ்தகத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனால் அதை நேற்றுக்கு சுமாராக உபயோகப்படுத்தினேன், உபன்யாசம் ஒழுங்கா இல்லை. இன்னைக்கு ஒழுங்காக உபயோகப்படுத்தினேன், உபன்யாசம் ஒழுங்கா இருக்கு. இப்போ முடிவு யாருது? என்னது தான். ஏன்னா நான் தானே ஒழுங்காக உபயோகப்படுத்தியிருக்கேன். அப்போ என்னது நம்ம ஒம்பதுன்னா நீர் என்ன சுதந்திரமாக முடிவெடுத்துட்டீரான்னா, கொடுத்தது அவர் தானே, அதனால் அவருது. கொடுத்தது அவர்னு பார்த்தா அவருது, முடிவு என்னதுன்னு பார்த்தா என்னது. இப்படித்தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒற்றுமையாக போயிட்டு இருக்கா. இதை புரிஞ்சுன்னு நாம செய்யணுமே தவிர, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அவர் தலையில வைக்கிறதோ, இல்லைன்னா நான் சரியா பண்ணிட்டு அவர் ஒண்ணுமே பண்ணலைங்கிறதோ ரெண்டுமே சொல்லக்கூடாது. நமக்கான மனுஷனிடத்துல ஒரு கெட்ட குணம், எப்ப நல்லது நன்னா பண்ணி முடிச்சுட்டேன்னாலும் நான் பண்ணேன்னு விடுவோம். எப்ப ஏதானு தப்பா போச்சுன்னா கடவுள் ஏன் தான் சோதிக்கிறாரோன்னு இப்படியே பேசி காலத்தையே கழிச்சிட்டோம். இப்போ நல்லது நடந்தா நான் பண்ணது, தீயது நடந்தா கடவுள் சோதனைனால் சொல்லலாம். ஆனா ரெண்டையும் ரெண்டு பக்கம் ஒத்துக்கணும். ஒண்ணு நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் நம்மளுதுன்னு ஒண்ணும் இல்லை, நல்லதோ தீயதோ அவனதுன்னு சொல்லணும். இப்ப பக்தர்களா இருந்தா ஆச்சாரியர்களா இருந்தா ரெண்டும் அவனதுன்னு விடுவா, நாஸ்திகனா இருந்தா ரெண்டும் என்னதுன்னு விடுவோம். ஆனா அந்த ரெண்டும் கட்டானா ஆஸ்திக நாஸ்திகன் இருக்கான் பாருங்க, அவன் தான் ஒன்ன என்னது ஒன்ன பகவானதுன்னு விடுவோம். கொடுத்தது அத்தனையும் இறைவன். அது உடம்ப கொடுத்ததோ, ஞானத்தை கொடுத்ததோ, புஸ்தகத்தை கொடுத்ததோ அனைத்தையும் அவர் கொடுக்கிறார். ஆனா அதை உபயோகப்படுத்த வேண்டிய சுவாதந்திரியம் நம்மது தான். அதை நம்ம இடத்துல அந்த முடிவெடுக்கிற சக்தியை விட்டுருக்கார். அதனாலதான் ராவணனை பார்த்து உடனே நீ நல்லவனாகன்னு அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்கிட்ட அந்த புத்தியை கொடுத்திருக்கார், புஸ்தகத்தை கொடுத்திருக்கார், சீத்தையை வச்சு உபதேசம் பண்றார், ஹனுமான தூதனுச்சு உபதேசம் பண்றார், கடைசி நிமிஷம் அங்கதன தூதனுச்சு உபதேசம் பண்றார். இத்தனை நடவடிக்கையும் எடுப்பார். நமக்கு தோணும், சுவாமி இத்தனை பாடு பண்றதை விட ஓங்கி தலையில தட்டி சரியா போன்னு சொல்லக்கூடாதா? இது நம்ம அதை மட்டும் பண்ண மாட்டார். இது எல்லாத்தையும் சுத்தி 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 பண்ணுவாரே தவிர நீ சரி ஆயிடுன்னு தலையில தட்டுவாரானால் மாட்டார். ஏன் சுவாமி அதை பண்ணலாமேனால், நம்ம ஆடு மாடு இல்லையோ இல்லையோ, நம்ம என்ன பொருளா? இது கடிகாரம், இங்கே வச்சாலும் கேள்வி கேட்காது, இங்கே வச்சாலும் கேள்வி கேட்காது. இதை என்ன வேணா நான் மாற்றி விடலாம். ஆனால் நான் ஆத்மா வச்சே, ஆத்மாவுக்கு அறிவு இருக்கே, அந்த அறிவு அவர் தானே கொடுத்துருக்காரு, அவர் மதிக்க வேண்டாமா? இந்த ஆத்மாவுக்கு முடிவு இருக்கிற திறமையும் அறிவையும் அவர் கொடுத்துட்டு அதை அவரே மதிக்காம தலையில கூட்டிகிட்டே இருந்தார்னா அதுக்கு தான் அவர் கூட்டுறதே இல்லை. நீ பாரு, நீ முடிவெடு, நீ வா. இது சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கொள்கை. ஆனா இந்த கொள்கையே சில சமயம் பல சமயம் நல்லது பண்ணும், சில சமயம் தப்பா புரிஞ்சின்ற வாழ்க்கை ஆபத்தப்படும். அவ என்ன சொல்லிடுவா, அவர் தான் சுவாமி தப்பு பண்ண வச்சார்னு நிமிஷம் போதில் முடிச்சிருவா. அவர் அதை பண்ண வைக்கிறதே இல்லை. அதற்குரியதைத்தான் கொடுத்தார். கையில கத்தி கொடுத்து பழத்தை நறுக்கி சாப்பிடுன்னா நான் எடுத்துன்னு போய் பக்கத்துல இருக்கிற வயத்துல ஊத்தினேன்னா அதுக்கு என்ன கத்தியை கொடுத்தவன் பேர் இல்லையா தப்பு? இப்போ கத்தியை நல்லதுக்காகத்தான் கொடுத்தான், எனக்கு உபயோகப்படுத்த தெரியலே தப்பா பண்ணிட்டேன். இப்போ ஆக பகவத் பக்தர்கள்னு பார்க்கிறோம். நடுவுல எதுக்காவா பெருமான் நன்னா நம்மளை திருத்திருக்கலாம், சக்தி இருக்கு, எப்போதோ நம்ம தன் திருவடியில சேர்த்துட்டு இருக்கலாம். ஆனா அப்படி சேர்த்துக்காம கொஞ்சம் காலம் கடத்திருக்கார் பாருங்க. இது உள்ளூர் அவருக்கு நெருடல் தான். என்னதான் இருந்தா அந்த பிள்ளை எப்பவோ நம்ம திருவடியில சேர்த்துட்டு இருக்கலாம், பண்ணலை, இத்தனை நாளா அவனை விட்டுட்டோம். அதனால நம்மளை நேர பார்க்கறது அவருக்கும் கொஞ்சம் வெக்கம். இது நமக்கு மட்டும் வெக்கம் இல்லை, நமக்கு அவரை நேர போய் நிற்கிறதுக்கு வெக்கமா இருந்தது, ஒருத்தர் நிழலை பிடிச்சிடணும். அவருக்கும் என்ன நேரம் பார்க்கறதுக்கு வெக்கமா இருக்கு. இப்போ என்ன இவனை திருத்தணும்னா எப்பவோ நான் திருத்திருக்கலாம், திருத்தாத விட்டுருக்கேன், சரி போட்டு அப்படின்னு நினைச்சுன்னா அவரும் ஒரு பக்தனை பிடிச்சுக்கிறார். அதே பக்தனை அனுப்பிச்சு எப்படியும் உம்மத்தான் அவன் திருவடியை பற்றினா நானும் உம்மை கையை பிடிச்சுக்கிறேன், போய் என்னை சார்பில் பேசி அழைச்சிடுவான். என்ன சுக்ரீவன் அனுப்பிச்சாரோ இல்லையோ, இப்போ சொல்லுங்க, நம்மளாலேயும் நேர போக முடியாது, அவராலேயும் நேர கை கொள்ள முடியாது. ஆகவே ஒரு பக்தன் நடுவுல இருந்து தான் தீர வேண்டும். Mana
मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ